மகர ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தலையை பிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கை மாறுமா? 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தான் வழி மேலே வழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, கடந்த 7.5 ஆண்டுகளாக மகர ராசிக்காரர்கள் பட்ட துன்பம், துயரம், வேதனைகள் இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. யாராவது போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்களுடைய புலம்பல்களை அவங்க கொட்டி தீர்க்கறதுக்கு ஒரு நாள் போதாது. அவ்வளவு புலம்பல்கள், அவ்வளவு சிக்கல்கள், எதை தொட்டாலும் பிரச்சனை, எதுலேயுமே ஒரு நிம்மதியின்மை, மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. எப்படா நம்ம வாழ்க்கை மாறும்? இதுக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்கா? இந்த ராசிக்கு பேர் மகரம்னு வச்சதுக்கு பதிலாக மரணம்னு வச்சுருக்கலாம் போலையே. இவ்வளவு துயரமாக நமக்கு, இதுக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை லைஃப்பில் இருக்கா? நமக்கு அவ்வளோதான வாழ்க்கையே அப்படின்னு விரக்தியினுடைய உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் மார்ச் 29க்கு பிறகு இந்த சனிப்பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட மகர ராசிக்காரங்க இருந்தாங்க. இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு மார்ச் 29. இப்போ ஏப்ரல் பிறந்து ஒரு 20 நாள் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் தென்படும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஜோதிட நிபுணர்கள், வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் மிக்கவர்கள். புதிய புதிய சிந்தனை அவர்களுக்கு எப்போவுமே வரும். கஷ்டத்தை சின்ன அளவு கூட அவங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க வாழ்க்கையில். அதுமாரி சில பேர் நினைப்பாங்க மகர ராசிக்காரங்களை பார்த்து, இவங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு சனி பகவான் தானே இவங்க ராசியுடைய அதிபதியே அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க ரொம்ப போராடி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி தொடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிர்ஷ்டத்தினால அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க உழைப்பால் உயரக்கூடிய ராசினா மகர ராசியை சேர்ந்தவங்க தான் சொல்லணும். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரலில், இதற்கு பிறகு இந்த ஏப்ரல் முடிய போகிற இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. அவர்களுடைய தலைவிதி எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஜோதிட நிபுணர்கள், வல்லுநர்கள் எல்லாருமே இதை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உறவினர்கள் தேவைக்காக பழகிறது, அதுமாதிரி யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலைமை, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் உதவியே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்தது இப்படின்னு மகர ராசிக்காரங்க இப்போ சமீப காலங்களில் அந்த 7.5 ஆண்டுகளை கடந்து இப்போ 7.5 சனி முடிகிற நேரத்துலையும் மிகப்பெரிய துயரங்களை சந்தித்தாங்க. சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராத ஒரு நிலைமை, ஒரு மிகப்பெரிய தொகை கையை விட்டு போயிடும்னு நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் கையை விட்டு போயிருக்கும். வேற ஒருத்தருக்கு கடனாக ரொம்ப நம்பி அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் திரும்பி வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். இவ்வளவு துன்பங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். ஒரு 6 மாத காலம் அங்கே சஞ்சாரமாகிறாரு. அதற்கு பிறகு மறுபடியும் அதுக்கு பிறகு தான் கும்பத்துக்கு வர்றாரு. அதேமாரி சூரியன், புதன், ராகு, கேது, சுக்கிரன், சனி பகவான் இவங்களுடைய சஞ்சாரமும் நடைபெற இருக்குது. இதனால் வரைக்கும் இருந்த சங்கடங்கள், சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகிறது. வாழ்க்கையில் இருந்த ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது நீங்கி வாழ்க்கை நமக்கு தான், நம்ம எதை தொட்டாலும் இதுக்கு பிறகு நமக்கு வெற்றி தான், ஜெயம்தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அப்படின்னு அவர்கள் தங்களை தாங்களே நம்பக்கூடிய அளவுக்கு தன் மீதான ஒரு சுய மதிப்பீட்டை அதிகரித்து கொள்ளவும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் லெவல்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ யோகம், அதுவும் விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. இதனால் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், சொந்தம், சுகம் இவங்களை இழந்தது, அது மாதிரி மனம் முழுக்க கவலை நிறைஞ்சிருந்தது, இது எல்லாமே மாறப்போகுது. குரு 7வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் அவங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போது 10 ரூபா இத்தனை நாளாக வந்திருந்தது ஒரு இடத்துல அப்படின்னா 10 ரூபா வரக்கூடிய இடத்துல 100 ரூபா வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், ஊதியம், நல்ல வேலை. ஏன்னா பல பேருக்கு படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை சரியாக அமையாமல் இருந்திருக்கும், நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப திரும்ப ஓடி வர்ற மாதிரி ஒரு நிலைமை, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். அதெல்லாம் மாறி அவர்களுக்கு ஏற்ற, அவர்கள் மனம் விரும்பக்கூடிய ஒரு வேலை அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த நேரத்தில். அதேமாதிரி பல பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க பல ஆண்டுகள். அப்படி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும். சனி பகவானுடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால வருமானம், தொழில் விருத்தி உண்டாகும். ராகு, கேது இவங்களால் நல்ல செல்வாக்கு கிடைக்கும். கம்பெனியில் ரொம்ப ஆண்டு காலமாக மாடாக உழைச்சிருப்பாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும், யாருமே மதிக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்கும். அவர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாருமே அவங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. திருமணத்துக்கான சிக்கல்கள் அப்படிங்கிறது இத்தனை நாளாக இருந்திருக்கும். ஒரு திருமணம் பண்ணுறதுல திருமணம் வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த திருமணம் நின்று போன
தருணங்கள்லாம் அரங்கேறி இருக்கும். அது எல்லாம் மாறி திருமணத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல வரன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மறுமணம் செய்து கொள்வதற்கு சில பேர் தயங்குவாங்க. சில பேர் வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க. அவங்க இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பாங்க இத்தனை. ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் மறுமணம் செய்து கொண்ட ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அத்தியாயத்தில் அவங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய விதமாக நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இத்தனை நாளாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இதற்கு பிறகு அந்த மழலையினுடைய சிரிப்புலியை அவர்களை வீட்டில் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும். இழந்த அனைத்தையுமே அவர்கள் திரும்பி பெறக்கூடிய ஒரு நேரம் மகர ராசிக்காரங்க. குரு பகவான் அவர்கள் இழந்த அனைத்தையும் அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அதுமாரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருக்காங்க தன்னால அப்படின்னா அவங்க வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். காதலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி, லவ் சக்ஸஸ் வந்து உண்டாகக்கூடிய ஒரு நேரம். சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். கடன் பிரச்சனை அது வந்து போட்டு தலைவிரித்து ஆடி குடும்பத்தை ஒரு வழி பண்ணியிருக்கோம். அவங்கள கடன் வாங்கின ஆளை பாதித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்து இருக்கிற அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாரையுமே போட்டு வாட்டி வதச்சிருக்கோம். அதெல்லாம் மாறி கடன் பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரம். எல்லாத்துலேயுமே ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும், அரசியலில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான துறைகள், ஊடகத்துறையிலிருந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இப்போது அடையக்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, என்னடா அது இப்படி இருந்தால் சாதாரணமாக இவன் திடீர்னு இப்படி வளர்ந்துட்டான், திடீர்னு ஒரு சிகரத்துக்கு போயிட்டான், எப்படி போகிறானே தெரியலையே அப்படின்னு எல்லாருமே வாயடைச்சு போகிற அளவுக்கு, வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சாணி கும்பலை போய் உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிகரத்தை தொடக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஒரு இமயமலை அளவுக்கு உயர்ந்துருவாங்கன்னு வைங்களேன். அது மாதிரி ஒரு உயரம், ஒரு வளர்ச்சி, ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை வந்து அடைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கான பணி நியமனம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து கருதப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கலை வீட்டில் அப்படின்னா பல பேருடைய வீட்டில் இதற்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். இது எல்லாத்துக்குமான அறிகுறிகளுமே இந்த ஏப்ரல் நிறைவடையக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து உணர முடியும் பல பேரால். அதேமாதிரி சீமந்தம் நடக்கும் பல பேர் வீட்டில். கிரகப்பிரவேசம், புதுசாக ஒரு வீடு கட்டி புதுமனை புகு விழா நடத்தக்கூடியது. எதிர்பாராத ஒரு வருமானம், அதாவது இத்தனை நாளாக ஒரு வேலை பார்த்துருந்துருப்பாங்க, அதில் ஒரு 5000 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும். அந்த வேலையிலையும் ஊதியம் உயர்வும் ஏற்படும். அதை தாண்டி வேறு வகையில் இந்த வகையிலலாம் வருமானம் வரும்னு அவங்க நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள் பல வழிகளில் வருமானம், ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த ஊதியம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தங்குற அளவுக்கு, கையில் நிற்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப அனாவசியமான செலவெல்லாம் இத்தனை நாளாக இருந்திருக்கும். அது எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு வளமான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வந்து மகர ராசிக்காரங்க இதற்கு பிறகு வந்து வாழக்கூடுவார்கள். அதேமாதிரி நிறையா பேருக்கு மனக்குழப்பம், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதுலேயே இத்தனை நாளாக வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க பல பேர். ஆனால் அது எல்லாமே மாறி எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு, செய்யக்கூடிய வேலையில் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, நமக்கு இதுதான் வேணும், நமக்கு இதுதான் தேவை, நம்ம வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இதற்கு பிறகு வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருந்திருப்பாங்க வாழ்க்கையில். ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ வாழ்வோம், அன்றாடம் 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோம். ஒரு மாதிரி ஒரே மாதிரியான இந்த ருட்டீன் லைஃப் டெய்லி ஒரே மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஒரு மாற்றமே வராதா நம்ம வாழ்க்கையில்? இதே மாதிரி தான் இருக்குமா? ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் போகிறதுக்கான ஒரு நிலைமை வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எல்லாருக்குமே வந்திருக்கும். அது முழுமையாக விலகி அடுத்த கட்டம் வாழ்க்கையில், இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி இருந்தோம், நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இதற்கு பிறகு ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே மிக விரைவில் மகர ராசிக்காரங்களுக்கு தென்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பிளான், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேலை நான் செய்ய போகிறேன், நான் வந்து என்னுடைய குறிக்கோள் இது, என்னுடைய இலக்கு இது அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் அல்லது நம்ம சாதிக்க விரும்பக்கூடிய விஷயங்களை பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்பை போடுவோம். அல்லும் பகலும் இரவு பகலாக தூங்காமல் பல பேர் உழைப்போம். அப்படி உழைக்கிறது பெருசு இல்லை. நம்மளுடைய திட்டங்களை எல்லார்ட்டையுமே நம்ம வந்து அப்பட்டமாக ஓப்பனாக சொல்லும்போது அதோடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திட்டங்களை நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக உழைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி, ஒரு பயங்கர யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, ஒரு உயரத்துக்கு வந்து நம்ம போக முடியும். அதுதான் மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நீங்கள்
இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி பல ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.